ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மாநில மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் எந்த தியாகத்துக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க, அவங்கள கட்சியில் சேர்த்துக்கணும். 2016 அப்புறம் பெரிய வெற்றி கட்சியில் இல்லை தேர்தலில் அப்படின்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். பொதுச்செயலாளருக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், 10 நாள் டைமு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அதை பற்றி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேசும்போது பொதுச்செயலாளர் எடுக்கிற முடிவு தான் எல்லா முடிவும் அப்படின்லாம் அவரும் சொல்லியிருந்தார். அதுபோல் மற்றவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகள்லாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இதை எப்படி பொருள் கொள்வது? இப்போ நீங்கள் சொல்கிற கெடுவை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பொருள் கொள்வதா, இல்லை எப்படி பொருள் கொள்வது? அதாவது நேற்று செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு சொன்னாரு. ஆமா, 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன்னாரு. அப்பொழுது கூட செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடியிடம் இந்த கேள்வியை கேட்க பத்திரிகையாளர்கள் முயற்சி பண்ணும்போது கூட அவர் பிடி கொடுக்கல. 5ஆம் தேதி, அதாவது நேற்று செங்கோட்டையன் பேசிய பேச்சு என்பது முக்கியமான சாராம்சம் என்னன்னா, நான் எடப்பாடிக்கு 10 நாள் டைம் கொடுக்குறேன், ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், ஒற்றுமையான அதிமுக செயல்படணும், பிரிந்து போனவர்களை இணைத்து வலிமையான அதிமுகவை கொண்டு வரணும், அப்பதான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும். இதான் அவர் சொன்னார். எதிர்பார்த்த ஒரு செய்தி தான், எதிர்பார்த்தது ஒண்ணுதான். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு விலகி போறார் அப்படிங்கிறதுலாம் இல்ல, அவர் இதைத்தான் முன்னெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 10 நாள் டைம் கொடுத்தார். 10 நாள் டைம் இல்ல, 10 நாள் கெடு. அப்படி எடப்பாடி முடிவெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனா 10 நாள் காலம் எடுக்கவே இல்லை. ஒரு நாளில் எடப்பாடி முடிவெடுத்து விட்டார். அப்படித்தான் நம்ம பாக்குறேன். இன்னைக்கு எடப்பாடி செங்கோட்டையனுடைய மாவட்ட பொறுப்பு பதவி எடுத்திருக்கிறாரு. அவருடைய மாநில பொறுப்புள்ள ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறாரு. அமைப்பு செயலாளருங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு தான். அமைப்பு செயலாளருங்கிற அந்த பதவியை விட்டு நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தையுடைய பொறுப்பாளர் அந்த இடத்துலையும் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் கூட சேர்ந்து அவருடைய அனுதாபிகள், மாவட்ட கிளை ஒன்றியத்தில் இருந்தவர்களும் இன்னைக்கு பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் கூண்டோடு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். இப்ப இதுல இருந்து எடப்பாடி ஒரு செய்தியை இன்னைக்கு வெளிப்படையாக அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, அதிமுக விட்டு பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அந்த குழுவினருக்கும் சரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். என்னன்னா, இனிமேல் இவர்களெல்லாம் நம்ம சேர்த்து அதிமுகவில் பயணிக்க முடியாது, நான் தான் பொதுச் செயலாளர், நான் எடுக்கிற முடிவு தான், இவர்களை வைத்து நான் கட்சியை கொண்டுட்டு போகலாம் இனிமே முடியாது, போறவர்கள் பிரிந்து போகட்டும், யாரு வேணுமானாலும் போங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு மட்டும் அவர் செய்தி சொல்லல, இப்பொழுது அதிமுகவில் இருக்கின்ற பிற சீனியர் தலைவர்களுக்கும் செய்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க கூட சொன்னீங்க, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஏற்கனவே இவர்கள் எல்லாமே கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஓபிஎஸ் சேர்த்தா என்ன, அவர்கள்லாம் வந்தா நமக்கு அதிமுக பலம் பெறுமே அப்படின்னு. இப்ப அவர்களுக்கும் சேர்த்து தான் பதில் கொடுத்திருக்காரு, யாரு வேணாலும் பிரிஞ்சு போங்கன்னு. இப்ப நேத்து இந்த செங்கோட்டையனுடைய அந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்ன சொன்னாரு, நான் வரவேற்கிறேன், செங்கோட்டையன் சொன்னதை வரவேற்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக வந்தால் நிச்சயமாக பலமாக இருக்குன்னு சொன்னார். அப்பொழுதே நம்ம சொன்னோம், இது செங்கோட்டையன் போய் இந்த முடிவெடுத்தது செங்கோட்டையன் மட்டுமல்ல, செங்கோட்டையனை அங்கு அனுப்பியது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஒன்று பாஜகவை சார்ந்த யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, இல்லைன்னா ஓபிஎஸ் சசிகலாவை சார்ந்தவர்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, பாஜக செங்கோட்டையனை வைத்து ஒரு காய் நகர்த்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப வெளிப்படையாகவே செங்கோட்டையன் என்ன சொன்னார், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் நமக்கு வலிமை, இதைத்தான் பாஜகவும் சொல்றாங்க.
இதைத்தான் ஓபிஎஸ் சொல்றாரு. நேத்து ஓபிஎஸ் கூட என்ன சொன்னாரு? செங்கோட்டையன் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் பேசியிருக்கார், நான் என்ன நினைச்சனோ அதைத்தான் செங்கோட்டையன் வெளிப்படுத்தாரு. ஓபிஎஸ் இவங்க விலக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதனால வெளியில இருந்து அவர் சொல்றாரு அதிமுக ஒன்றிணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சசிகலா வந்து வெளியேற்றிட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் வெளில இருந்து சொல்லலாம். இவர் உள்ள இருக்கிறவர், கட்சியில உள்ள இருக்கிறவர் பொது வெளியில பேசலாமா? அதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. பொது வெளியில இந்த மாதிரி பேசலாமா? பொதுச் செயலாளர்கிட்ட பேசலாம், பொதுக்குழுவில் பேசலாம், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசலாம். பொது வெளியில ஏன் பேசணும் இந்த மாதிரி விஷயங்களை அப்படிங்கிறாங்க. இல்ல ராஜவேல் சார், ஏன் பொது வழியில வந்து பேசுறாரு செங்கோட்டையன்? செங்கோட்டையனை, அதாவது இபிஎஸ்ஐ விட ஒரு சீனியர் லீடர் தான் செங்கோட்டையன். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இபிஎஸ்ஐ விட ஜெயலலிதாவிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை இபிஎஸ்ஐ மறுக்க மாட்டாரு. கொங்கு பெல்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இப்படி பேசுறாரு? இப்போ ஏன் அவரை வச்சு பேச வைக்கிறாங்க? உங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டம் பாஜகவில் இருப்பதை போன்று நம்ம உணர்ந்தோம். உடனே எடப்பாடி போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்து உடனே நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாரு. அப்ப செங்கோட்டையனுடைய அந்த இது குறைந்தது. செங்கோட்டையனை வைத்து அந்த நகர்வை கொண்டு போகின்ற வேலை பாஜகவுக்கு இல்ல. இப்போ செங்கோட்டையன் அமைதியாவே இருந்தாரு. சமீப காலமா அவர் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியிலையும் எடப்பாடியோட படத்தை போடுறது இல்ல, எடப்பாடி கூட்டுகின்ற எந்த கூட்டத்திற்கும் போறதில்ல. அப்ப என்ன ஒரு முரண் இருந்தது? அப்ப இந்த ஒரு இஷ்யூவுக்காக செங்கோட்டையனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் டிடிவி தினகரன் வந்து வெளியே போனார் இந்திய கூட்டணியில இருந்து. அதற்கு காரணம் யாரு? பாஜக கிடையாது. ஏனென்றால் பாஜகவோடு தினகரன் நெருக்கமாக இருந்தார். அப்ப அவரை சேர்க்க மாட்டோம்னு சொன்னது யாரு? எடப்பாடி. அப்ப எடப்பாடியுடைய பிடிவாதம் காரணமா தான் இன்னைக்கு அதிமுக வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உடையணுங்கிற விருப்பம் இருக்கிறதுங்கிற மாதிரியான பேச்சும் இருக்கு. இது உடையிடட்டும், உடைஞ்சிடட்டும், அதிமுக வலிமை குன்றி போகட்டும் அப்படிங்கிற விரும்புறாங்கன்னு. ஆனால் ஒற்றுமையான அதிமுக தான் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அதிமுக இருக்கின்ற தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா எல்லாரும் வாயை திறக்கிறது இல்ல. ஜெயக்குமார் சுத்தமா வாயை திறக்கிறது இல்ல, அவர் தான் எப்பவுமே பேசுவாரு. அப்ப நேர்னார் நாகேந்திரன் இது எங்களுடைய விருப்பம் தான், செங்கோட்டையன் சொன்னதுல எந்த தவறும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப பாருங்க என்ன நடந்துச்சு. செங்கோட்டையனை கிட்டத்தட்ட அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் இல்ல, மத்த எல்லா பொறுப்புல இருந்து நீக்கிட்டார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு எடப்பாடி என்றால், அதிமுகவுல ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு முடிவெடுத்தா யாராவது குறுக்க பேசுவீங்களா? அதிமுக வந்து ஒரு அமைச்சர் பதவியை விட்டு தூக்குவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. கூட்டணி முடிவை ஜெயலலிதா தான் எடுப்பாங்க, யாரும் பேச மாட்டாங்க. இப்படிவான ஒரு வலிமையான தலைவராக நான் வருவதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நீங்க சொல்லிலாம் சரியில்லை. நீங்க பொது வழியில் பேசினால் யார் பேசினாலும் அவர் கட்சியை விட்டு தூக்கி எறியப்படுவார். இதுதான் எடப்பாடி சொல்ற செய்தி. இதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னா, தேர்தல் அரசியல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ஆனால் கட்சி கட்டுப்பாடில், அந்த கட்சி கட்டுப்பாட்டு அந்த முறையில் நான் ஜெயலலிதாவுடைய முறையைத்தான் நான் வந்து பின்பற்ற போறேன், ஜெயலலிதாவுடைய நடவடிக்கையை பின்பற்றுகிறேங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி சொல்றார். நான் ஒரு வலிமையான தலைவர் என்பதை காமிக்க நினைக்கிறார். இது என்ன ஆகும்? இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன செய்வார்? இவரும் போய் என்ன செய்வார்? ஓபிஎஸ் போய் சேருவார். இது இதோட முடிஞ்சு போயிடுமா? நான் அதான் கேள்வி கேட்கிறேன். செங்கோட்டையனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. இப்ப நம்ம ஏன் செங்கோட்டையனுடைய இந்த முடிவை நம்ம ரொம்ப விமர்சிக்கிறோம்? கொங்கு பெல்ட்ல ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தலைவராக இருப்பதை இந்த சமூகம் விரும்புறாங்க. அப்ப அதற்கு மாற்றான ஒருத்தராக செங்கோட்டையனை பாஜக கொண்டு வந்த பொழுது எடப்பாடி பணிந்து போனார். இன்னைக்கு மீண்டும் இவரை வைத்து இன்னொரு கவுண்டர் கொடுக்குறாங்க, கவுண்டரை வைத்தே கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆனா அதில் நான் இனி வந்து முடிவெடுக்க முடியாது, நான் அப்படி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் வந்து இவர்களை நீக்கத்தான் செய்வேன் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார். இப்ப இது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துமா என்பதுதான் பார்க்கணும். இன்னைக்கு பாஜகவுடைய செயல் திட்டங்களில் ஒன்றுதான் இன்னைக்கு செங்கோட்டையனை இவர்கள் முன்னிறுத்தினதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்தால் இன்னும் அதிமுக பலவீனப்படும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கின்ற முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசனை பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி செல்லூர் ராஜ பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது போன்ற முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர்கள் இன்னைக்கும் ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க.
இவர்கள் அடுத்தடுத்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் போறதுனால கட்சி பலவீனப்படாது, தொண்டர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, நீங்க சொல்றவர்கள் 1-2 பேர் அந்த மாதிரி போயிருக்கலாம், கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கலாம், ஆனா தொண்டர்கள் பலமாக அதிமுகவில் தான் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதிமுக என்பது ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கின்ற கட்சியாக தான் இருக்கு. எம்ஜிஆருக்காக இருந்தவர்கள் எத்தனை பேரு? எம்ஜிஆருக்காக அதிமுகவில் வந்தவர்கள் ஏராளமான தொண்டர்கள். ஜெயலலிதா அந்த தொண்டர்களை ஈர்த்தார், அதான் முக்கியமானது. அதிமுகவில் இருக்கின்ற அவங்க சொன்ன மாதிரி 1.5 கோடி தொண்டர்களா 2 கோடி தொண்டர்கள் ஜெயலலிதாவை விரும்பினார்கள். அந்த நிலை எடப்பாடிக்கு இருக்கா? எடப்பாடி ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவரா? இன்ன வரைக்கும் அவர் நிரூபிக்கல. தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்விதான் அடைஞ்சிருக்காரு. தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பான தலைவராக எடப்பாடி மாறிவிட்டாரான்னு கேட்டா இல்ல. அது அதிமுகவில் இருக்கின்ற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அதுதான் அவங்க இன்னைக்கு வந்து கை உயர்த்துறாங்க, ஒரு கழகத்தை செயல்படுத்துறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது எந்த தலைவராவது வாய திறப்பாங்களா? ஜெயலலிதா அமைச்சரவையில ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகராக இருந்தார். ஒரு நிமிஷத்துல தூக்கி வெளியே போட்டாங்க, ஜெயக்குமார் வாயை திறக்கல. இது மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் வெளியே தூக்கி போடுவாங்க, யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் அது போன்ற நிலை அதிமுக இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி இன்னும் தன்னை வந்து உருவப்படுத்தல. அதனாலதான் இப்ப பிரச்சனை. இன்னைக்கு தொடர்ந்து தோல்வி. இன்னைக்கு தென் தமிழகத்துல இன்னைக்கு வந்து அதிமுக வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது 10 தொகுதிகள்ல, 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல. அப்ப இவர்கள் இந்த நேரம் பார்த்து செங்கோட்டையன் போன்ற ஆட்களை நீங்கள் அரவணைத்திருக்கணுமே. இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல நீங்க தூது விட்டீங்க. அவர் நேற்று மட்டும்தான் நாங்க வெளியே போனாரு, நேற்று மட்டும்தான் பேசினாரா? பல்வேறு காலகட்டங்களில் செங்கோட்டையன் தன்னுடைய கருத்தை வெளியே சொல்லிட்டு தான் வந்தாரு. அதை நீங்க கவனிக்கவே இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அவரை நீங்க வந்து புறக்கணிச்சீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் நீங்க எப்படி புறக்கணிப்பீங்க? இப்ப ஜெயக்குமார் வந்து மனம் கனத்து போயிருக்கிறாரு. பல்வேறு ஆளுமைகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மனம் கனத்து போயிருக்கிறாங்க, அவங்க வாயை திறக்கல. இனி அடுத்தடுத்து அவர்கள் வெளியே வந்தால் உங்க நிலைமை என்ன? தேர்தலுக்கு இன்னும் வந்து 1 வருடம் கூட இல்லை, இன்னும் சில 8-9 மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்க ஒற்றுமையை பலப்படுத்தாமல் போறவங்க போகட்டும், யாரு வேணாலும் போய்க்கிங்க, நான் ஒருத்தன் கட்சியில் நான் தான் பொதுச் செயலாளர், நான் செய்யற முடிவுதான் அப்படி என்று நீங்கள் சொல்வது, நீங்கள் உங்களை ஜெயலலிதாவாக நினைத்துக் கொண்டு சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அது இல்ல உண்மை. இன்னைக்கு பாஜக உங்களை உடைக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதிமுக பலவீனப்பட வேண்டும் என்று பாஜக விரும்புது. அது உங்களுக்கு உரைக்கலையா இல்லைன்னு தெரியல. அதனுடைய ஒரு பகுதி தான் செங்கோட்டையனுடைய இந்த போர்க்கொடி. நீங்க அவரை விளக்குறீங்க, அவரை நீங்க சேர்த்து பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் வேலுமணி, தங்கமணி, மணி போன்றவர்கள் மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி அல்ல அரசியல். தென்னகத்துல நீங்க ரொம்ப மோசமான இடத்துல இருக்கீங்க. அது என்ன மாதிரியான ஒரு முடிவை கொடுக்கும்? இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ரொம்ப மோசமான தோல்வி அடைந்தால் பாஜகவே முடிவெடுத்துரும். பிரிந்து போன தலைவர்களை யாராவது ஒருத்தர் தலைவராக கொண்டு அதிமுகங்கிற கட்சியை வந்து உடைச்சு கொடுக்க அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக. நேற்று பேட்டி கொடுக்கும்போது 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று தான் நாங்கள் வந்து பழனிசாமியை சந்தித்தோம், நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னோம், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னோம், அதை வந்து எடப்பாடி ஏற்கல அப்படிங்கிறாரு. இந்த 6 பேர்ல செங்கோட்டையன் மட்டும்தானே நேற்று இந்த விஷயத்தை வெளியில சொல்றாரு. அந்த 5 பேர் அமைதியா இருக்கிறாங்களே. நீங்க கவனிச்சு பாருங்க. அன்வர் ராஜா வெளியே போகும்போது நீங்க இப்படிதான் சொன்னீங்க. அன்வர் ராஜா வெளியே போகும்போது ஏன் செங்கோட்டையன் உள்ளதா இருந்தார் கட்சிக்குள்ள? யாரும் ஒண்ணு கருத்துலாம் சொல்லல. இப்ப செங்கோட்டையன் வெளியே போறாரு, இதே போன்ற சூழல் இருக்கு. அடுத்தடுத்து அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து வெளியே போனா நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒட்டுமொத்தமாக வெளியே போகல, ஒவ்வொரு காயாக இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செங்கலாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகங்கிற கோட்டை சரிந்து கொண்டிருக்கிறது. அதை எடப்பாடி புரிந்து கொள்ளல. நீங்க வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதிமுக தலைவர்களுக்கு இல்ல, பாஜக தலைவர்களுக்கும் தெரியும். அதை புரிந்து கொண்டுதான் அந்த செங்கலை உருவிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அதுக்கு உடன்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது அதிமுகங்கிற கோட்டை சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க, தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்க உணரல. செங்கோட்டையன் இன்னும் முக்கியமான துருப்புச்சீட்டுன்னா அவரும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், உங்கள் சமூகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு தென்னகத்துல இருந்தவங்க போயிட்டாங்க, உங்களை பாதிக்கல. இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்த
உங்களை விட ஒரு செல்வாக்கான ஒரு சீனியர் தலைவர் இன்னைக்கு வெளியே போறாரு. ஏதோ ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் வந்து பொதுவெளியில பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை செம்மலை வைக்கிறாரு. ஏங்க சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில ஈரோடு நடந்த நிகழ்ச்சியில எடப்பாடியுடைய படத்தை போடாமல் செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அது ஒரு சர்ச்சையாக வெளியே வந்துச்சு. நீங்க அப்பவே அவரை கூப்பிட்டு பேசுனீங்களா? செம்மலை நான் சொல்றேன், செம்மலை சேலத்துக்காரரு. நாளை செம்மலை மட்டும் நம்பிட்டு அதிமுக கிடையாது. செம்மலை மட்டும் இன்னைக்கு எடப்பாடி ஆதரிக்கிறார், செம்மலை அந்த பக்கத்தில் ஆதரிக்கிறார், இங்க தங்கமணி வேலுமணி ஆதரிக்கிறாங்க. இவர்கள் மட்டுமே கட்சியை நடத்துறது போதுமானதா? இப்ப செங்கோட்டையன் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார், அவர் ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையாளர்களே பேசினாங்க, நாமளும் பேசியிருக்கோம். அப்ப இது எடப்பாடிக்கு தெரியாதா? அவரை கூப்பிட்டு பேசலையா? அப்ப அவரை நீங்கள் கேட்காமலே நீங்க அவர் மாவட்டத்துல நீங்க நிர்வாகியை போடுறீங்க அல்லது தூக்குறீங்க. அப்ப நீங்க அவரை அவமதிக்கிற செயலை செய்யறீங்க. அப்ப நீங்கள் மறைமுகமாக அவரை கட்சியை விட்டு போவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க? அவருக்கு நிர்பந்தம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. அவர் நேத்து என்னங்க 10 நாள் கெடு விதித்தாருங்க. நீங்க கூப்பிட்டு பேச வேண்டியதானே? 10 நாள் கெடு விதித்தார், எதுவுமே பேசல. அவரை அழைத்து அது எப்படி சார் ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு கெடு கொடுக்க முடியும்? அதான் அவங்க கேட்குறாங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சியின் தலைமைக்கு போய் கெடு கொடுக்கறதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திரும்பி மறுபடியும் கேட்கிறேன், எடப்பாடி என்ன எம்ஜிஆரா? எடப்பாடி என்ன ஜெயலலிதாவா? செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு ஜூனியர் தானங்க எடப்பாடி. அது இருக்கலாம் சார், அவர் எம்ஜிஆரா இல்லாம இருக்கலாம், ஜெயலலிதாவா இல்லாம இருக்கலாம், செங்கோட்டையனுக்கு அப்புறம் வந்திருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. இன்னைக்கு அவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமை வகிக்கிறார். அப்படிங்கும்போது அந்த தலைமைக்கு மதிப்பு கொடுக்கணும். பொதுவெளியில் பேசிக்க கூடாது. எதாக இருந்தாலும் நிர்வாக குழு இந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் பேசியிருக்கணும், பொதுக்குழுவில் பேசியிருக்கணும். அப்போ நீ இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பொதுவெளியில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு முடிவு எடுத்து விட்டார், அதற்காக தான் இதை பேசுறாரு அப்படிங்கிறாங்க. அவர் என்னங்க தவறா பேசினாரு? எடப்பாடியை பத்தி ஏதாவது குறை சொன்னாரா? இல்ல எடப்பாடியை பத்தி அவர் மேல அவதூறுகளை வீசினாரா? அவர் எதுவுமே பேசலையே. அவர் சொன்னது என்ன? ஒரு ஒற்றுமையான அதிமுக, வலிமையான அதிமுக. அதற்கு என்ன முடிவு என்றால் பிரிந்து போனவர்கள் இணைப்பது. இது என்ன தவறான ஒரு செயல்? ஒரு சீனியர் லீடரு பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், நம்ம ஒரு வலிமையான அதிமுகவாக மாறினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அவர் என்ன தவறா சொல்லிட்டாரு? அது என்ன உங்களால தாங்கிக்க முடியல? நீங்க ஒரு ஏதாச்சும் அதிகார போக்குல இருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்கள் இன்னும் உங்களை நிரூபிக்கவில்லை. சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் மட்டும் சிங்கமாகிவிட முடியாதுங்க. அதுக்கு நீங்க நிரூபிக்கணும். அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. இன்னும் நீங்க நிரூபிக்கல. உங்களை நீங்கள் ஒரு ஜெயலலிதாவாக இன்னும் நிரூபிக்கல. நீங்க பொதுச் செயலாளர் இடத்தை நீங்க பறிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சரி, இதுக்கப்புறம் செங்கோட்டையனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் இந்த 10 நாள் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அவர் இனி 10 நாட்களுக்கு எடுக்கிற முடிவை இப்போவே எடுத்துடலாம். என்ன முடிவு எடுப்பாரு? அவர் நிச்சயமாக ஓபிஎஸ் பக்கம் போகத்தான் வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதிமுகவில் புடம் போட்ட ஒரு தலைவராக இருந்தவர். அதிமுகவை விட்டு வெளியேறுவது என்பதே அவருக்கு ஒரு கடினமான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். அதனால அந்த அதிமுகவை விட்டு வெளியேறுகின்ற முடிவு எடுக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக ஓபிஎஸ் ஓடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் உடைய அந்த அதிமுகவை மீட்கின்ற அந்த ஒரு வேலையை இவர் செய்யலாம். அது ஒன்று. இரண்டாவது, 2026 தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் பட்சத்தில் இவர்களுடைய வலிமை அதிகமாகும். நிச்சயமாக எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்கிற குரல் அதிமுகவுக்குள் எழும். நிச்சயமா எடப்பாடியை வச்சு அதிமுக கொண்டு போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு குரல் எழுந்திருக்கும். அதற்காக செங்கோட்டையன் நிச்சயமாக முன்னாடி நிற்பார். அவர் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் சசிகலாவையோடையும் எல்லோரும் இணையணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் என்பது அது நிச்சயமாக பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் எழுந்த குரல் அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு பாஜகவை சார்ந்த தலைவர்கள் பல்வேறு தளத்துல பேசிட்டாங்க. இது பாஜகவுடைய குரல் தான், அமித்ஷாவுடைய குரல் தான். எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார். கட்சியே அழிந்தாலும் பரவாயில்லை, கட்சியில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் சென்றாலும் பரவாயில்லை, நான் தான் பொதுச் செயலாளர், பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டேன், இதுதான் அவருடைய முடிவு. இது எடப்பாடியை நீங்க ஒரு பெரிய தலைவராக அல்லது ஜெயலலிதா போன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக உயர்த்துமா அல்லது கட்சியை காவு கொடுக்குமா என்றுதான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
அது எது வேணாலும் நடக்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.